குயிக் ரெண்ட் பே ஆப்பில் புதுசாக அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் மாடியூல். இதில் மொத்தம் 4 விதமான ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெடீம் ரிவார்ட்ஸ் சிப்ஸ், ரெடீம் ஆஃபர் கோட், ரெஃபரல் கோட், ரேண்டம் ஆஃபர் கோட். முதல்ல ரெடீம் ரிவார்ட்ஸ் சிப்ஸ். இந்த ரிவார்ட்ஸ் சிப்ஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த சிப்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ரிவார்ட்ஸ் சிப்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம ஆப்போட ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் கார்னரில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட், ரெடீம் ஆஃபர் கோட். இதை குயிக் ரெண்ட் பே சைடில் இருந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி கிடைக்கிற ஆஃபர் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது அதன் மூலயமா பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஆஃபர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது, ரெஃபரல் கோடு. ரெஃபரல் கோடுனா ஒன்றும் இல்லை, இப்போ மற்ற பேமெண்ட்ஸ் ஆப்லலாம் உங்களுக்கு வரக்கூடிய அதே ரெஃபரல் கோடு தான். நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடு தருவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட்ஸ் பண்ணும்போது ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ரெஃபர் பண்ணுற அந்த ஒரு பர்டிகுலர் யூசர் ஆஃபர் ரெஃபர் கோட் மூலிமா வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு நிர்ணயம் செய்யப்பட்ட பேமெண்ட் இருக்கும், 5000 10,000. அதை அவங்க சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணாங்கன்னா அவங்களும் இந்த ரெஃபரல் கோட் மூலிமா ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 4வதா ரேண்டம் ஆஃபர் கோட். இதை குயிக் ரெண்ட் பே சைட்லேருந்து உங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு ஆஃபர் கோட் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் கோடை நீங்கள் பயன்படுத்தி பேமெண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் ரெண்ட் பேயில் ரிசீவ்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வேறு ஒன்றும் கிடையாது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி தான். ஒரு டெனண்ட் ஹவுஸ் ஓனருக்கு எவ்வளோ வாடகை தொகை அனுப்பியிருக்காரு அப்படின்ற தகவலோடு சேர்த்து ரீஃபண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் செட்டில்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ற மொத்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்க முடியும்.